கார்த்திக் தீபா சீரியலே இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து ஆனந்த் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து மீனாட்சிக்கு வந்து எந்த துரோகமும் பண்ணிடாதண்ணா. அவங்கள வந்து உன்னை தவிர நம்ம குடும்பத்தை தவிர அவங்க வந்து வேறு எந்த உலகமும் தெரியாதவங்க, அவங்கள ஏமாத்திராத அப்படின்னோன்னே, சேச்சா நான்லாம் மீனாட்சியை வந்து ஏமாற்றுவேண்ணா கார்த்தி. ஏதோ லைட்டாக வந்து பேசினதுனால லைட்டாக மனசு வந்து சஞ்சலமாயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து மீனாட்சியை வந்து கைவிட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னோடனே, அவ்வளோதான் நான் இந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் விடு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. டக்குன்னு பார்த்தா மீனாட்சி வந்துடுறாங்க. மீனாட்சி வந்தோடனே, ஆமாம் 2 பேரும் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு, நீயும் கேட்டுகிட்டு இருந்த கார்த்தி அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா, நீ வேறு ஒன்றும் இல்லை, போயிடுறாப்புல அடிக்கடி பெங்களூருக்கு, இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து உங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து வெளியூருக்கெலாம் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து ஆனந்த் பேசி சமாளிக்கிறாப்புல. அப்படியா, சரி, அது வரைக்கும் சந்தோஷம். இவர் இப்படிலாம் பேச மாட்டாரே கார்த்தி, ஏதோ இவர் நீ பேசி அவர் வந்து மாறினார்னா, என்னை ஊருக்கெல்லாம் அழைச்சிட்டு போனார்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு வந்துடுறாங்க. பார்த்தியா அண்ணியை வந்து எவ்வளோ இன்னசெட்டாக இருக்காங்கன்னு, நீ வந்து பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தோளில் கை போட்டுட்டு கார்த்தி வந்து ஆனந்த் அவங்க கூட வந்து போகிறாங்க. ரியா வந்து ஃபோன் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால செம்ம கடுப்பில் அங்கேயே கோவில்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து டக்குன்னு வந்து இன்னும் அண்ணன்கிட்ட வந்து நிரூபிக்கவே இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் மேட்ரை வந்து முதல்ல வந்து யாராக இருக்கும் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து கார்த்திக் வந்து தெரியவே வருது. இப்போ அவரோட ஃப்ரெண்டு சங்கர் கிட்ட வந்து போலீஸ் இல்லையா, அவர்கிட்ட பேசிட்டு கண்டுபிடிச்சிட்டாப்புல கார்த்தி, மாயா தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து செம மாதம் வந்து மாயா ஆஃபீஸுக்கு வந்து போகிறாப்புல. போனோன்னே வந்து கதவை தட்டிட்டு வராமல் டக்குன்னு உள்ளே போயிட்டாப்புல. உள்ளே போனோன்னு, ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கார்த்தி வந்து கேட்க ஆரம்பித்த அடுத்த செகண்டு, என்ன உனக்கு ஒரே குழப்பமாக இருக்குமே, ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே ஒன்றுமே புரியாமல் இருக்குமே அப்படின்னு கார்த்தி வந்து அவங்கள பேச விட்டுட்டு வாய் மூலமாக வார்த்தையை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ரெசார்ட்டை உடைச்சது நான் தான், உன்னால் என்ன பண்ண முடியும், எதுக்காக உடைச்சேன்னு பார்க்குறியா, உன் கூட மோதாமல் உன் குடும்பத்துக்குள்ளே வந்து கலகம் பண்ணி விட்டா தானே உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வரும், அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கப்ப கார்த்தி ஒன்றும் பேசாமல், என்ன ஒன்றும் பேசாமல் ஃபோனை எடுக்கிற அப்படின்னு பயந்துட்டு ஓட போறியா அப்படின்னு, டே அண்ணா முதல்ல உள்ளே வா அப்படின்னு ஃபோனை பண்ணி சொன்னோன்னே கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அருண் வந்து வாசல்லையே இருக்காப்புல, எல்லா விஷயமும் கேட்டுட்டாப்புல. வந்த உள்ள வேகத்துக்கு செம கோவத்தில் வந்து மாயாவை அடிக்க போயிட்டாப்புல. என்ன தைரியம் இருந்தால் என் ரெசார்ட்டில் வந்து நீ வந்து ஆளை வச்சு அடிக்க பார்ப்ப, அதுவும் என் தம்பி மேலே பழிய போடுவேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னோடனே கையை பிடிச்சி கார்த்தி இழுக்கிறாங்க. அட பாவி மாயா மனசுன்னு நினைக்கிறேன், உனக்கு ரெசார்ட் வாங்கி கொடுத்ததே நான் தான்டா, ஆனால் அதை வந்து இப்போ உனக்கு சொன்னால் புரியாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்திகையும் அருணும் செம்ம மாஸ் பண்ணுறாங்க. பயந்து நடுங்கிறாங்க. அதோட